ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட். இந்த ரெசிடென்ஷியல் பிளாட்டை நான் வந்து ஒரு செவ்வாப்பேட்டைன்னு எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. செவ்வாப்பேட்டை மாரி இடத்துல நான் வாங்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு 1500லேருந்து ஒரு ரூ. 2000 ஸ்கொயர் ஃபீட்டு இல்ல 2500 அந்த மாரி ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல நான் வாங்குறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், அப்ராக்ஸிமேட்டா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினேன் அப்படின்னா, அந்த லேண்ட் வந்து ஒரு ரூ. 30,00,000 வரக்கூடிய இடமா இருக்கும். இது பட்ஜெட்ல இருக்கக்கூடிய இடம்னா, இன்னைக்கு இது ஒரு பட்ஜெட் பிளேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபார்ம் லேண்ட பார்த்தீங்க அப்படின்னா, சரி செவ்வாப்பேட்டை சொன்னோமா, அதிலிருந்து எடுத்துக்கிட்டேன் கடம்பத்தூர், அப்புறம் மனுவூர் இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தலைகீழா மாறும். நீங்க ரேட் பிளேஸே வந்து 400லேருந்து 800 தான் வரும். அப்ப நீங்க ஃபார்ம் லேண்டா வாங்குனீங்கன்னா, ஏக்கர் கணக்குல வாங்கலாம் அந்த 30,00,000க்கு. சரி அப்ப ஏக்கர் கணக்குல நான் வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னா, அத நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுமான்னா, ரேட் வந்து செவ்வாப்பேட்டையிலேருந்து மணவூரா இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால உங்களுக்கு ரேட் கம்மியா இருக்கும். ஃபார்ம் லேண்ட் இன்னைக்கு நிறைய கிடைக்குதாங்க அப்படிங்கிறதுனால, நீங்க ஒரு ஏக்கர் கணக்குல அங்க வாங்கிற முடியும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.